அடுத்த பாடலுக்கு போறோம். முன்னையோர் ஜன்மாந்திரம் என்னென்ன பாவங்கள் மூடன் நான் செய்தேனம்மா. மெய்யென்று பொய் சொல்லி கைதனில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணினேனோ. என்னமோ தெரியாது இச்சணந்தன்னிலே இக்கட்டு வந்ததுமா. ஏழை நான் செய்த பிழை தாய் பொறுத்தருள் தந்து என் கவலை தீருமம்மா. சின்னங்களாகுது ஜயமில்லையோ தாயே சிறுநாணமாகுதம்மா. சிந்தனைகள் என் மீதில் வைத்து நற்பாக்கியம் அருள் சிவசக்தி காமாட்சி நீ. அன்னவாகனமேறி ஆனந்தமாகவும் அடியன் முன் வந்து நிற்பாய். அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. இல்லை தன்னையே கொஞ்சம் நொந்துக்கிறார். இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சோன்னா சும்மா ஒன்னையே தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நானும் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பேன். இல்லை ஒரு தப்பும் பண்ணாத அம்மா அடிப்பாளாம், தப்பே பண்ணாத போலீஸில் பிரச்சனை போயிடுவாளா, இல்லை கோர்ட்டில் தண்டனை கொடுத்துருவாளா. ஏதோ ஒரு தப்பு இருக்குது, ஏதோ பண்ணியிருக்கேன். அதுதான் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்க. முன்னை ஓர் ஜென்மாந்திரம் என்னென்ன பாவங்கள் மூடன் நான் செய்தேன் அம்மா. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் சார், நானும் பார்க்குறேன், எனக்கு விவரம் தெரிஞ்சனால நான் எறும்பு கூட எந்த கஷ்டமும் கொடுத்ததில்லை சார். நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணதில்லை. எனக்கு ஏன் சார் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படியே சில பேர் நொந்துக்கிறத நாமளே பார்க்குறோம். ஆனால் நம்ம தான் சொல்கிறேங்க, பூர்வ ஜென்மத்து வினைகள்லாம் நம்ம தொடர்ந்து வரும். நிழல் போல நிழலென தொடர்ந்த முன்னர் கொடுமைகள் நீங்க செய்தாய் நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி அப்படின்னு சொல்லவில்லை. அந்த பாட்டில் வரை ஒரு ஜென்மத்துக்கு ஜென்மம் வந்து அப்படியே அறிவுறுத்துட்டே இருக்கு, தொடர்ந்துட்டே வருது. இப்போ ஒரு 6 செமஸ்டர் பரீட்சை வச்சுக்கோங்க, ஒரு செமஸ்டர்லேயும் ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தன் பையன் விட்டுட்டே வந்தாலும் சேர்ந்துட்டே வருமே. அதெல்லாம் அப்பயே ஒழுங்காக படிச்சிருந்தே ரேகை எங்கேயும் போகாத ஒழுங்காக பாடத்தை படித்து அப்பா அம்மா சொல்றது கேட்டு காலேஜுக்கு போயிட்டு இருந்தால் நல்லா வரும். அது மாதிரி நல்லதே பண்ணிருந்தது, நல்ல சிந்தனையே இருந்தது, நல்ல மனுஷாவுடைய சென்று சத்காரியங்களே ஈடுபட்டிருந்தா, சத் சங்கத்திலே இருந்திருந்தா இந்த பாவங்கள்லாம் சேர்ந்திருக்காது. அப்போ அந்த சமயத்தில் ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. அது தெரியாது, என்னென்னவோ பண்ணியாச்சு. முன்னை ஓர் ஜென்மாந்திரம் என்னென்ன பாவங்கள் மூடன் நான் செய்தேன். மூடன் அறிவில்லாத ஏதோ பண்ணிட்டேன், என்னவோ பண்ணியிருக்கேன்றது பார்த்தா நிச்சயமா தெரியுது. பண்ணாத ஒன்றும் இல்லை. ஒரு செடியை முளைச்சிருக்கேன், ஒரு விதையை போட்டனா தானே முளைச்சிருக்கு. அந்த விதை எங்கேருந்து உற்பத்தி ஆனதால முளைச்சிருக்கு. அதை போட்டு யாரோ விருத்தி பண்ணி அதுக்கு தண்ணியை ஊற்றி அது உரத்தை போட்டு வளர்த்தா இவ்வளோ பெரிய செடியாக இருக்கு இல்லையா. ஸோ இது வரணும்னா அதுக்கு மூல காரணம் ஒன்று இருந்துதான் இருக்கு. நிச்சயமா நான் இன்னைக்கு கஷ்டப்படுற அல்லல்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, இருந்தது அப்படின்னு நான் முன் ஜென்மத்தில் பண்ண பாவமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கிறார். முதல்ல எல்லாம் சொல்லி கிள்ளி கத்திக்கிட்டு எல்லாம் ஆயிடுது, அம்மா அப்பான்னு உருண்டு விரண்டு எல்லாம் ஆயிடுது. அவரும் கடைசியில் அவருக்கே தோணுது, இல்லை இல்லை இது நம்ம தப்பு தான், நாம பண்ண தப்புக்கு போய் இன்னொருத்தர போய் நொந்துன்னு போகிறோம் இல்லையா. அந்த அம்பை எங்கேயோ எழுதவன் இருக்கும்போது அந்த அம்பை வச்சுட்டு நொந்தா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லு. அது மாதிரி இவர் தான் வந்து அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அம்பாவை பிடிச்சி நொந்தா என்ன பண்ணுறது. ஸோ முன்ன இந்த ஜென்மத்தை எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் தப்பு பண்ணதா தெரியல. இருந்தாலும் முன் ஜென்மாந்திரத்தில் ஜென்மாந்திரங்களில் பண்ண பாபங்கள் ஏதோ இருக்கு போல் இருக்கு. அது இன்னும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை நான் என்ன பண்ணேன்னு தெரியலமா, முட்டாள்தனமா அதை தப்பெல்லாம் பண்ணிட்டேன் போல் இருக்கு. சரி, அது இல்லை, ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமோ, மெய்யென்று பொய் சொல்லி கைதனில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணினோம். சில பேர் சொல்ல என்னென்ன பாவங்களை நினச்சி பார்த்துப்பா, ஸோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அதை செஞ்சேனும் இதை செஞ்சேனும். ராமாயணத்தோட இங்கே பார்த்தேன்னா கைகேயி வரத்தை வாங்கிட்டு பரதனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம்னு எல்லாம் பண்ணிவிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டா. ராமனை காட்டுக்கு போகணுன்ட்டான். சரி, ராமனும் காட்டுக்கு கிளம்பிட்டான். இந்த பரதரை பற்றி சொல்கிறார் ராமருடைய வாக்கு கம்பர் சொல்லும்போது, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதுனா மெக்னானிமஸ். என் தம்பி அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்ச மாதிரி இல்லையான்னு அவர் கிளம்பி போயிட்டார். அப்படிப்பட்ட சொத்தை வாங்கி வச்சிருக்கா. ஆனால் இவன் வந்து பார்க்குறான், இன்னொருத்தராந்த ஓ நம்ம கட்டப்பட்டு அம்மா நமக்காக வாங்கி வச்சுக்கலாம் சந்தோஷப்படணுமோ இல்லையா. அவன் சந்தோஷமே படலையான். அவன் கற்றுக்கத்தானு கத்துறான். அது அம்மாவே சொல்கிறான், பேர் சொல்லி கூப்பிட்றாங்கிறார். கம்பர் சொல்கிறார், கண்ணாவனான்னு பேர் சொல்லி ராட்சசின்லாம் திட்டிருக்கான். திட்டிட்டு அவனுக்கு என்ன பண்ணுது, அந்த கோபம் வந்துடுதுன்னு சொன்னால் அந்த வாயில வார்த்தைகளும் கண்ணாபனான்னு மாறி போயிடும்.
ஒரு கண்ட்ரோல் இல்லாத போயிடும். அதுதான் சொல்ல கோபத்தை விட்டுணும். தன்னை தான் காக்கும் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னார் வள்ளுவர். நம்மளை முதல்ல காப்பாற்றிக்கணும், வேற யார்கிட்டேருந்து காப்பாற்றிக்க வேண்டாமா, முதல்ல இந்த கோபத்திலேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும். தன்னை தான் காக்கணும், நீ காப்பாற்றினா சினம் காக்கணும், இந்த கோபத்திலேருந்து நம்ம காப்பாற்றிக்கோ. அந்த கோபத்தையும் காப்பாத்துங்க. இந்த கோபத்தை நீ பிடிச்சிக்காத, அதை விட்டுரு. அதுல நீயும் கோபத்துக்கிட்ட மாட்டிக்காத வெளியில வந்துடும். இல்லைன்னு சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அந்த கோபம் இருக்க நம்மளையே அழிச்சிடும். இதே பாருங்க, புராணங்கள்ல கூட நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம். அந்த கோபத்தினால எவ்வளவு அழிஞ்சு போனவாள் நிறைய பேர் இருக்காங்க. துர்வாசருக்கு கெட்ட பேர், அவ்வளவு பெரிய மகரிஷியா இருந்து கூட அவருக்கு கெட்ட பேர் கோபத்தினால்தான். விஸ்வாமித்திரே வந்து அந்த அடக்கம் இல்லாதனாலையும் அந்த கோபத்தினாலையும் ஒரு அகம்பாவத்தினால தானே அவர் வந்து வசிஷ்டரால பிரம்மரிஷின் பேர் வாங்கறது அவ்வளவு கஷ்டப்பட்டார். இங்க அந்த பரதன் என்ன பண்றான்னா, கம்பர் சொல்ற பிரகாரம் அம்மா ராஜ்யத்தை வாங்கி வச்சிருக்கா, அண்ணா காட்டுக்கு போயாச்சு, இது ரொம்ப அக்கிரமம் அநியாயம் பாபம், இந்த மாதிரி நடக்கவே கூடாது பண்ணிட்டான்றான். அம்மா வெறுக்கிறானா. அப்ப சொல்லும்போது என்னென்ன பாவம் தான் பண்ணினேன்னு சொல்றானா, நூற்றுக்கணக்கான பாவங்கள் சொல்லி இந்தந்த பாவங்கள்லாம் பண்ணணும், இப்படி ஒரு பழிச்சு எனக்கு வந்துடுத்தே, இப்படி அண்ணாக்கு துரோகம் பண்ற மாதிரி நிலைமை வந்துடுத்தே, எங்க அம்மா ஒரு பழிகாரி ஆற மாதிரி ஆயிடுத்தே, இப்படி ஒரு உத்தமமான ஒரு அண்ணாவை நான் வந்து காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இப்படி ஒரு ராஜ்யத்தை வந்து திருடுத்தனமா அபகரிச்சு எனக்கு அம்மா கொடுக்கறத வாங்கிக்கிற அளவுக்கு நான் ஆவேனா, இது என்ன பாவம், அது இந்த ஜென்மத்துல பண்ண பாவமா, போன ஜென்மத்தை பண்ண பாவம், என்னென்ன பாவம் பண்ணோன்னு பண்ணது. அது மாத்திரம் இல்லையா, இந்தந்த பாவம் பண்ணவாளுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்குமோ அத்தனையும் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இத்தனை தனக்கு தானே ஒரு சாபம் வேற போட்டுக்கிறான். இப்படி நான் பண்ணியிருந்தேனானால், இதுக்கு நான் காரணமா இருந்தால், இந்த ராமன் காட்டுக்கு போறதுக்கு நான் ஒரு காரணமா இருந்திருப்பேனானால், இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஏதோ ஒரு நானும் ஒரு உடன்பாடு கொண்ட நான் இருந்திருந்தேன்னு சொன்னா எனக்கு இந்தந்த தண்டனைகள் கிடைக்கட்டும், விதி என்னை எப்படி கொடுக்கணுமோ எப்படி தண்டிக்கணுமோ அது மாதிரி பண்ணட்டும்னு சொல்லலாம். அப்படி இவர் என்ன சொல்றாருன்னா, மெய்யென்று பொய் சொல்லி, அதாவது உண்மையான நம்புற மாதிரி பொய் சொல்லு. நான் வள்ளுவர் தான் சொல்லிட்டாரேம்மா, பொய்மையும் வாய்மேடு எடுத்து, அதை மாத்திரம் எடுத்துப்போம். ரீடிங் பிட்வீன் லைன்ஸ்னு, பொய்மையும் வாய்மேடு, பொய் கூட உண்மைக்கு சமம் அவரே சொல்லிட்டாரு. எப்போ குறை தீர்ந்த நன்மை பயக்கம்னு, அதாவது குற்றங்கவடு இல்லாத ஒரு சத்தியமான நல்ல எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நன்மையை தரும்னு சொன்னா, ஒரு நல்லதை தரும்னா அப்போ பொய் சொன்னா பரவாயில்லன்னு. எப்போ பொய் சொல்லலாம், அந்த பொய் சொல்லணும். அந்த பொய் சொல்லலாம் ஒருத்தரை காப்பாற்றுறோம், பொய் சொல்லலாம் ஒருத்தருக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது, பொய் சொல்லலாம் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, அப்போ பொய் சொல்லலாம். சரி, அப்படி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மெய் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுற மாதிரி, அப்படி எல்லாருக்கும் தோன்ற மாதிரி ஒரு செயலை கிரியேட் பண்ணி என்ன பண்ணாராம், ஒரு பொய்யை சொல்லி கைதனில் பொருள் தட்டி மோசங்கள் பண்ணி, யாருக்கோ கிடைக்க வேண்டியது அபகரிச்சுட்டேன் அப்படிங்கிறது, கையில இருந்து தட்டி விட்டேங்க. ஒருத்தர் கிடைக்க வேண்டியது தட்டி விடுறது, கையில இருக்க பொருளை அப்படியே தட்டின்னு போறது ஒண்ணு, அவளுக்கு கிடைக்காத கீழே போட்டு லிட்டரலா அடிக்கலாம், அவளுக்கு வர வேண்டியதை தடுத்து விடுறது. சில பேர் நம்ம கூட பார்க்கலாம், எல்லாம் முடிச்சு கரெக்டா இருப்போம், நமக்கு நினைக்க போறது வரப்போறது நியூஸ் வரும், போன் காத்துட்டே இருப்போம், நமக்கு எவனாவது வேண்டாத பகுதி இருப்பான், நமக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைக்கிறதாதுன்னு போய் அங்கே ஏதோ ஏடாகணுமோ சொல்லிவிடுவான். அவனுக்கா கொடுக்குற முதல்ல கொடுக்குற பணம் தான் அப்புறம் வரவே வராது. நானே கட்டப்பட்டுக்கன்னு போய் சொல்லிவிடுவோம். சொன்ன உடனே இவன் கூட எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு கொடுக்கலன்னு, உங்களுக்கு இல்லை சார், நம்ம அத்தனை முயற்சி பண்ணி அத்தனை, அப்புறம் நமக்கே ஒரு மாதிரி யோசனை பண்ணால் அப்புறம் தெரியும் என்ன பண்ணிட்டார், அதுக்கு போய் என்ன பண்ணாலும் நடக்காது, காரியம்லாம் கெட்டு போடும். இப்படி ஒருத்தருக்கு வர வேண்டியதை கெடுத்துட்டேனோங்க. நியாயமாக சேர வேண்டிய ஒருத்தருக்கு எது கிடைச்சிருக்குமோ அதை கிடைக்காத மாதிரி நான் மெய்ன்னு தோன்ற அளவுக்கு ஒரு பொய்யை சொல்லி இதை நான் தடுத்துட்டேனோ அப்படிங்கிறார். மோசங்கள் பண்ணினேனோ, வெறும் தடுத்தேன்னு ஒருத்தர சொல்ல, மோசம் பண்ணேன், அவன் ஏமாச்சிட்டேன். அந்த பழி பாவம் ரொம்ப, ஒருத்தரை மோசம் பண்ணுறதுங்கிறது அது வந்து பெரிய பாவம். அது மாதிரி வஞ்சனை பண்ணுறது, இந்த வஞ்சனை பண்ணுறதுன்றது மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இந்த காலத்தில் அந்த வந்து பாரதியாரே சொல்லும்போது, நெஞ்சில் திறனுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரல் அடின்னா ரொம்ப நொந்து போய் சொல்லுறாரு. அவெல்லாம் வாய்ச்சொல் வீரலாக வந்து மனசில் வஞ்சகமே பண்ணிட்டு இருப்பான்றதான் இன்னைக்கு ஒரு காலக்கிரமத்தில் அதுவே ஒரு சட்டமாக போயிடுத்து. இப்படி நான் பண்ணேனும் என்னமோ தெரியாது இட்சணந்தனிலே இக்கட்டு வந்ததம்மா. இப்போ பார்த்து இந்த இக்கட்டு வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு இக்கட்டு? இந்த இக்கட்டா எடுத்துக்கிறோம் இல்லையா, ரெண்டும் கட்டான்னு சொல்ல போல இக்கட்டு, அதான் இக்கட்டுன்னு இந்த பந்தம் வந்துடுத்துண்டார். இந்த பந்தம் என்ன, எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காத, உன்னோட அருள் கிடைக்கணும் கிடைக்கல, மனசு நிம்மதி ஒன்றும் கிடைக்கல, கையில் இருந்ததெல்லாம் நழுவி போயிடுது, நல்ல மனுஷாலாம் விட்டுட்டு போயிடுறா, இப்படி பல விதத்திலையும் எனக்கு துன்பங்கள் வந்து சேர்ந்து படுத்து ஒரு இக்கட்டான நிலைன்னா, ஒரு கட்டான நிலை, ஒரு பந்தம் ஏற்படுத்த அந்தண்ட என்னோட போக முடியாத நம்மளை கட்டி போட்டதுல அது இக்கட்டு வந்ததம்மா. இந்த மாதிரி கட்டு ஒரு பந்தம், அதை இன்னும் சொல்லணும்னா அந்தண்ட என்னோட போக முடியாத நமக்கு ஏதோ ஒரு பாபம் வந்து நம்மளை வந்து அமுக்கி கொடுத்து
இப்படி அப்படியே பிடிச்சுட்டு இருக்கு. அப்படி இது வந்தது ஏன்னு தெரியல, என்னமோ தெரியாங்க, எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல, புரியல. இந்த க்ஷணத்துல வந்துடுதான், ஒரு க்ஷணம் அப்படின்ற நேரத்தில் ஒரு நொடி பொழுதுல வந்துடுத்து. ஏழை நான் செய்தபடி தாய் பொறுத்து அருள் தந்து என் கவலை திருமம்மா அப்படின்னு. இப்போ பணிஞ்சு கேட்குறேன், அம்மா நான் ரொம்ப ஏழை. ஏழைன்னா தீனன். திருவருள் தர கன விசாரம்மா அம்மா, திருவருள் தர கன விசாரம்மா, தீனனான நான் ஒரு பாரமா அம்மா, திருவருள் தர கன விசாரமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து இவர் பாடியிருக்காங்க, பாபநாசன் சிவனுடைய பாட்டு. ரொம்ப நல்ல அருமையான பாட்டு அது. அதுல வந்து ரொம்ப தீனன்னா நம்ம ஏழைன்னு அர்த்தம். ஏழை அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை, கதி இல்லை, நிர்கத்தியா நிற்கிறேன், உன்னை தவிர ஒரு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஏழையான நான் இருக்கேனே, அந்த ஏழைக்கு அருள் பண்றது நீ வந்து செய்யக்கூடாதா? என்னுடைய கவலையை நீ தீர்க்கக்கூடாதா? ஒரு தாயாக என்னுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து, அந்த குற்றங்களை பொறுத்ததோட உன்னோட அருளை பண்ணி எனக்கு இந்த கவலை எல்லாம் தீர்த்து வச்சு நானும் நம்ம தமிழ்ஷாமா நான் நடமாறதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ வைக்கக்கூடாதா? சரி வைக்கலாம். ஆனா இவருக்கே வைப்பாளம் சந்தேகம் வருது. ஏன் வருதுன்னா, சின்னங்களாகுது ஜெயமில்லையோ தாயே, சிறு நாணம் ஆகுது அம்மான்னா. சிறு நாணம் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, நாணம் இங்க வெட்கம்னு அர்த்தம் இல்லை, நாணம்னா வருத்தம்னு அர்த்தம். இந்த ஒரு நாணி குறுகி போறோம் வருத்தம். ஏன்னா ஒரே ஒரு நிமித்தங்கள் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அபசகுணங்கள்லாம் நிறைய தெரியுது தான். இந்த அபசகுணங்கள்லாம் நிறைய வரும்போது, அடடா போற காரியம் நடக்காது போல் இருக்கேன், போச்சு ஒரு குறுக்க ஒன்று பூனை போறது அப்படின்னு வச்சுப்போம். நடக்கக்கூடாத செயல்கள்லாம் நடக்கிறது, ஏதோ கீழே கொட்டி விடுறது, தீபம் கீழே கொட்டிடுறது, இது மாதிரி வந்து மனசுக்கு ஒரு கஷ்டமாயிடும். இத்தனை வரைக்கும் நம்ம என்னதான் கதறினாலும் அது வந்து நடக்கிறதா நடக்க போறது. இப்ப என்ன சொல்றாரு, வேற ஏதோ சின்னங்கள்லாம் வந்து ஒரு ஜெயமில்லாத மாதிரி இருக்கு, எல்லாம் எனக்கு எதிராகவே தெரியாது. ஒன்னொன்னும் எதை பார்த்தாலும் அது நல்லது நடக்கும் போல எனக்கு தெரியவே இல்லை, ரொம்ப பயமா வேற இருக்கு, மனசு ரொம்ப சங்கடப்படுறது. ஒரு இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஏதாவது பலன் இருக்கா, இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா, இல்லை இதெல்லாம் இதுக்கு மீறி நீ காப்பாற்ற போறியா? சிந்தைகள் என் மீதில் வைத்து நற்பாக்கியம் அருள் சிவசக்தி காமாட்சி. காமாட்சி நீ என்ன பண்ண தெரியுமா, சிவசக்தி, சிவனோட சேர்ந்திருக்கோ சக்தியா இருக்கியே, நீ என்ன பண்ண, எனக்கு நற்பாக்கியம் வரணும். நீ தான் இந்த நிமித்தங்கள்லாம் விடுத்து இந்த அவசகுணங்கள்லாம் ஒழிச்சுட்டு இதுக்கு மேல நார்க்கச்ச நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லி வரணும். வந்து என்ன பண்ண தெரியுமா, சிந்தனைகள் என் மீதில் வைத்தனும். உன்னுடைய எண்ணம் முழுக்க நீ மேல வைக்கணும். கொஞ்சம்லாம் வைக்கப்படாது. 10 பேர் பார்க்கும் உனக்கும் கொஞ்சம் இடம் செய்யப்படாது. மொத்த அன்பையும் எனக்கே கொடுத்து மொத்த அருளையும் எனக்கே பண்ணி இந்த அபசகுணங்கள்லாம் கண்டு நீ பயப்படாத, நான் இருக்கும்போது அதெல்லாம் உன்னை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி எனக்கு நீ என்ன பண்ணும், உன்னுடைய அருட்காட்சியை கொடுக்க வேண்டும். எப்படி வரணும் தெரியுமா, அன்னவாகனம் ஏறி ஆனந்தமாக உன் அடியன் முன் வந்து நிற்பாயினர். அன்ன வாகனத்து மேல வரணுமா. அன்னப்பறவை ரொம்ப வேகமா பறந்து வருமா. அதாவது அன்னப்பறவை ரொம்ப தூய்மையானது. அப்படி தூய்மையான ஒரு பறவை மேல பறந்து வருதுங்க பார்க்கும் போதே நமக்கு என்ன தோணும் மனசுல, ஓ அம்பாள் வந்துட்டா, அன்னப்பறவை பறந்து வருது, ரொம்ப வேகமா வருது, ஒரு தூய்மையின் சின்னமாக வருது. அப்படி வரும்போது அம்பாள் மேல உட்கார்ந்து வந்துட்டு இருக்கா, நம்மளை காப்பாத்து வரப்புறான்னு எனக்கு அதை பார்த்த உடனே சுபசுகுணமா படும். அபசுகுணங்கள்லாம் மனசை சஞ்சலப்பட்டனால் வருத்தினா கூட திடீர்னு அன்னப்பறவை மேல் நீ வரும்போது பார்க்க மனசுக்கு ரொம்ப சங்கடம் இல்லாத ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒரு நல்ல சகுனத்தை நீ எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஒரு அன்ன வாகனத்தை மேல வேகமாக பறந்து வரணும். இந்த 2 பறவைகள் தான் வேகமா பறக்க முடியுங்கிறான். ஒண்ணு மயில், இன்னொன்னு அன்ன வாகனம். மயில் வந்து அது பறந்து வரும், ஆனா கூட ஒரு இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போவோம். நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி இங்க இருந்து அங்க இருந்து இங்க இருந்தா போவோம். அதை வந்து கண்ட்ரோல் எல்லாம் பண்ண முடியாது. மனம் மாதிரி மயில கூட மனத்துக்கு தான் உபமானமா சொல்ற வழக்கம். அது வந்து அலபாஞ்சு அங்கேயும் ஓடுவோம். ஒரு இடத்துல நிற்காத மயில் போல வந்து நம்ம மனசு அலையிறதுன்னு வேலை. அது மாதிரி ஒரு இடத்துல நிற்காத ஒரு நிரந்தரமான நிலையான சிந்தனை இல்லாத பறந்துட்டு இருக்குமா. ஆனா அன்ன வாகனம் அப்படி இல்லையா. அது அன்ன வாகனம் என்ன பண்ணுவோம், அம்பாள் சொந்த கேட்குமா. ஏன்னா வந்து அவளே வந்து பெரிய பக்தருடைய மனசுல வந்து இருக்காளியோ, அந்த ஹம்ச சுரூபமா பக்தருடைய மனசுல இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த அம்பாள் வந்து அன்னத்தின் பறவை மேல ஏறி வரும்போது இவருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும். அந்த பறவையை அழகா சொன்னபடி கூட்டின்னு வந்து கொடுக்கும், நல்ல சுகனமா இருக்கும்னால அப்படி ஒரு அன்ன பறவை மேல ஏறி நீ அமர்ந்து என் முன்னாடி வந்து காட்சி தரணும். அடியேன் முன் வந்து நிற்பாயினர், என் முன்னாடி வந்து நீ நிற்கணும். வெவ்விய காலனன் மேல் வரும்போது வெளி நிற்கவே சொன்னாலே அபிராமி பட்டர். வவ்விய பாகத்து இரவரும் நீயும் உன் திருமண கோலம், அந்த மணக்கோலத்தோட வந்து என்ன பண்ண, அந்த வெவ்விய காலத்தோட ஒரு கொடுங்கோலனான
அந்த பயங்கரமான குரூபியான அந்த காலண்டருக்கான யமன் அவன் வரும்போது நீ வந்து வாசல நிக்கணும், அப்படி இந்த பாட்டுல சொல்றார். அதே மாதிரி அபிராமி பதிகத்துல கூட ஒரு பாடல் அதே மீனிங் வர மாதிரி இருக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சொல்றார். இந்த பாட்டுல ரொம்ப அழகா என்ன கையாண்டிருக்காருன்னா, ஒரே மாதிரி வார்த்தைகள் திருப்பி திருப்பி வர மாதிரி. நாராயணத்துல கூட அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகளை கிட்டத்தட்ட அதே மாதிரி துவனிக்கிற மாதிரி சில நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருப்பார். பார்க்கறது நல்லா இருக்கும். ஒரு பாபநாசன் சிவன் இதுல கூட வாது சூது என்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் அடுத்தடுத்து வர மாதிரி யூஸ் பண்ண கேட்கறது நல்லா இருக்கும். அது மாதிரி இவர் போது அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. இந்த போதுன்னு என்ன அர்த்தம்னா மலர்னு அர்த்தம். சாதாரணமா போதுன்னா போதிய பெறாமன் படிச்சவங்க இல்ல, போதுன்னா தாமரைன்னு அர்த்தம். இந்த தாமரைங்கிறத இந்த பாட்டுல அழகா யூஸ் பண்ணிருக்காரு. கைப்போது கொண்டுன் பதப்போது தன்னில் கணப்போதும் அர்ச்சிக்கிலேன், கண் போதினால் உன் முகப்போது தன்னை நான் கண்டு தரிசனை புரிகிலேன், முப்போதில் ஒரு போதும் என் மனப்போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன்போதுவார் தமது பின்போத நினைகிலேன், மோசமே போய் உழன்றேன், மைபோதகத்திற்கு நிகரன போது எருமை கடா மீது ஏறியே, மாகோர காலம் வரும்போது தமியன் மனம் கலங்கி தியங்கும், அப்போது வந்துன் அருட்போது தந்தருள் ஆதிக்கடவூரின் வாழ்வே, அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இல்ல இந்த போதுங்கிற நிறைய இடத்துல சொல்ற. இது வந்து தாளத்தோட பாடும்போது அது இங்க நல்லா அமைச்சுப்பா, அங்கங்க அங்க ஒரு மிருதங்கத்துல அந்த இதெல்லாம் குமிக்கெல்லாம் கொடுத்துன்னு வரைச்ச இன்னும் ரொம்ப ஓவான்னு களகட்டி இருக்கும். கைப்போது கொண்டு உன் பதப்போது தன்னில் கணப்போதும் அர்ச்சிக்கலன்னு. இந்த போதுங்கிறது எவ்வளவு அழகா சொல்லுங்க. கைப்போது கொண்டுன்னா கைங்கிற தாமரை, இவருடைய கைய தாமரையா சொல்லிட்டார். ஏன்னா அம்பாளுக்கு சேவை பண்ணுங்கிற போது அதுக்கு ஒரு தனி பெருமை இருந்தா தான் முடியும். சோ அம்பாளுக்கு இந்த கைய தாமரையா வச்சுட்டோம்னா, இந்த தாமரை கை கொண்டு உன் பதப்போது தன்னில் உன்னுடைய பாதம்ங்கிற தாமரையில கணப்போதும் அர்ச்சனை செய்யல. இங்க கணப்போதுன்னா ஒரு கண நேரம் கூட பொழுதுன்னு இங்க நேரத்தை குறிக்கிறது. இப்படி அர்ச்சிக்கலேன், உன்னை நான் ஒரு நிமிஷம் கூட அர்ச்சனை பண்ணல. கண் போதினால் உன் முகப்போது தன்னை நான் கண்டு தரிசனை புரியல. கண் போதுனா கண் தாமரைகள், என்னுடைய கண் தாமரைகள்னால உன்னுடைய முகம்ங்கிற தாமரைய ஒரு தடவை கூட கண்டு தரிசனம் பண்ணல, சந்தோஷப்படல. அம்பாளையும் தாமரையா சொல்றார். அம்பாள் பரமா எந்த விதமான சேவைக்கு பண்ண முடியுமோ அப்படி தன்னுடைய அவயவங்களையும் தாமரையாவே சொல்றார். இதெல்லாம் பண்ணினா அது தாமரைக்கு ஒப்பாகும் அப்படின்னு இவர் பண்ணிருக்காரு. பண்ணாதவர் சொல்லுவார், பண்ணிருக்காரு, நான் பண்ணலன்னு சொல்லிட்டார். ஏன்னா நாம எல்லாம் பண்ணோம், அவளே பண்ணலையே. இல்ல பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்படின்னு சொல்லலையே. அவள்லாம் உன்னை வந்து தொழுதாளா, பேசாத உட்காந்து இருந்தாலே, கண்ணு முடின்னு உட்கார்ந்தாலே, எந்த பூஜையும் பண்ணலையே. அதான் நான் பண்ணா தப்பா, அவள்லாம் பண்ணா ரைட்டா, அவ பண்ணா தவமா, நான் பண்ணா தப்பா அப்படின்லாம் கேட்டா இல்லையா. அது மாதிரி இங்க வந்து நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டார். முப்போதில் ஒருபோதும் என் மனப்போதிலே முன்னி உன் ஆலயத்தின் முன்பு ஓதுவார், முன்போதுவார் போதுவார் முன்பு ஓதுவார் தமது பின்போத நிலையில் பின்பு ஓத, அவர் பின்னாடி போய் அவர் பின் நான் போய் ஓத, பின்பு ஓத நினைகளேன் மோசமே போய் உழந்தேன். முப்பொழுது அப்படின்னாக்க 3 வேளைகள். நம்ம திருக்காலம் சொல்லுவோம், திருக்கால சந்தியாவந்தனம் பண்றதுன்னு, சந்தி பண்றதுங்க. அது என்ன சந்தியில நிறுத்திட்டனால சந்தி பண்றது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாருமே பண்ணாத சந்தியில் நிக்கிறது தான், அதுதான் சந்தி அப்படின்ற வார்த்தையில சொல்ற அப்படின்னா. அப்படி 30 காலை மதியம் சாயங்காலம், இந்த 3 பொழுதுல ஒரு போது 3 வேலை வேணாம், ஒரே ஒரு வேலை பண்ணப்படாதா? அந்த ஒரு வேளையாவது என் மனப்போதிலேன்னா என் மனம் போன போக்கிலே, என் மனம்ங்கிற தாமரையிலே முன்னி உன் ஆலயத்தின் அதுக்குள்ள வச்சு உன்னுடைய கோவில் இருக்க, அந்த கோவில் முன்னாடி முன்பு ஓதுவார். என்ன உன்னுடைய புகழை ஓதக்கூடியவர்கள், அந்த அவருடைய அம்பாளுடைய பெருமைகள்லாம் சொல்லி பாடுறாள். அவள்லாம் ஓதுவார்னு ஒரு இதுவே ஒரு வர்க்கம். அவ வந்து இந்த குருக்கள்ன்ற மாதிரி கோவில்லாம் ஓதுவார் அப்படின்னு சொல்லுவா. அவள் அந்த பண் அப்படின்னு சொல்லி தேவாரங்கள்லாம் பாடுவா. கிட்டத்தட்ட நம்ம கர்நாடக சங்கீதத்துக்கு சமமான ராகங்கள் அது இருக்கும். எண்ணி 14-18 ராகங்கள் தான் அவ பாடுவா. நம்ம கிட்டத்தட்ட 2000-3000 ராகம்லாம் வச்சிருக்கோம். அது இல்லாத ரொம்ப ஆத்மார்த்தமா ரொம்ப நல்லா பாடக்கூடியவாள்லாம் இருக்காங்க. கேட்டா மனசு அப்படியே ரம்யமா ரசிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இந்த ஓதுவார்கள்லாம் பாடுறான். அது போய் நான் பின்னாடி நின்று அது மாதிரி நானும் திருப்பி சொல்லாமல் கூட.
எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாட்டா என்ன, அவ சொல்றது திருப்பியா சொல்லாமனு அதையும் சொல்லலையாம். அப்படி சொல்லாத மோசமே போய் உழன்றேன்னு இந்த லோலோடு சம்சார வாழ்க்கையில மாட்டிண்டு காத்தாலேன்னு சாயங்காலம் நாயாக வந்துட்டு இருக்கேன். இதுவும் பண்ணல. மைபோதகத்துக்கு நிகரண போது எருமை கடா மீது ஏறியே. மைபோதகத்துக்கு நிகர்னா கண்ணங்கரையில் இருட்டா இருக்கு, இருளடந்த உலகம். மை போது அகம். மைனா இருட்டு, அது வந்து கண்மை கருப்பா இருக்கு, அஞ்சானம், அது மாதிரி இருட்டா இருக்கு. அந்த இருட்டு இருக்கக்கூடிய இடம் அந்த அகம், அது எதுன்னா நரகம். அதுக்கு நிகர அந்த நரகத்துக்கு நிரகமா, ஏன்னா அங்கதான் ஆயிடுச்சுன்னு போறதுக்கு வருவானா யமன். அந்த இடத்துக்கு பொறுத்த வர வாகனமும் கண்ணகிரா இருக்குமா. எருமை கடா மீது ஏரியான்னா அவனும் கண்ணகிரா இருப்பானா. ஏதோ பயமுறுத்ததுக்காக தான் சொல்லி வச்சுப்பானே. அந்த அளவுக்கு யமன் அவ்வளவு குரூரமா இருப்பானா எனக்கு தெரியல. இப்படிதான் சூலத்தை வச்சுருப்பான், எரும மாட்டு மேல இருப்பான், பெரிய மீசையை வச்சுருப்பான், கண்ணங்கிரையில் இருப்பான், கண்ணெல்லாம் ஜவப்பா இருக்கும், மூழ்கி பார்த்துட்டு இருப்பான்னா, ஓஹோ இப்படிப்பட்ட ஒருவனா அவனை அவாய்ட் பண்ணுவேன் நம்ம பகவான் நினைக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணுன்றதுக்காக ஒரு பக்தியை உண்டு பண்றதுக்கு ஒரு பயத்தோட பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதே தான் இவரும் சொல்றார். இவர் என்ன சொல்றாருன்னு, அப்படி ஒரு கண்ணுங்கரையில் இருக்கக்கூடிய அந்த நரகத்துக்கு உப்பா இருக்கக்கூடிய அங்கதான் போறதுன்னு காமிக்கிற ஒரு நிமித்தமா வர மாதிரி இந்த எருமை கடா இருக்கான். அது வந்து கண்ணுங்கரையில் இருக்கும். அது மேல ஏறி மாகோர காலன் வரும்போதுன்னு, மாகோர காலன் மகாகோரமா அவனை பார்த்தா அவ்வளவு பயங்கரமா இருக்கும். நம்ம தப்பா சில யூஸ் பண்ணோம். அகோரம், அகோரம்னா வந்து கோரம் இல்லாதுன்னு அர்த்தம். திருவங்காட்டுல சுவாமி பேர் அகோரமூர்த்தின்னு பேரு. கோரமூர்த்தின்னு கோரமான அர்த்தம், அகோரம்னு கோரம் இல்லாத அர்த்தம். கஹா அப்படின்னு சொல்றது, அகஹான்னு செல்லாது, ஒரே இடத்துல நிலையா இருக்குன்னு அர்த்தம். அகஜான்னு ஒரு வார்த்தை கொண்டு, அகஜான் பத்மார்க்கம், அதாவது ஒரு இடத்துலயும் போகாத சலனமேல ஒரே இடத்துல நிக்கிறது. நகாதி ராஜன் கூட சொன்ன நக நக ந கச்சதி, அது நக, அது போகாது, எங்கேயும் போகிற இடத்துல நிற்கும்னா அது மாதிரி இவன் வந்து கோரன், மா கோரன். இவன் அகோரன் கிடையாது, மா கோரன். அவன் ரொம்ப கோரமா, அவனை பார்த்தாலே பயப்பட மாதிரி காலம் வரும்போது தமியின் மனம் கலங்கி தியங்கும். அது மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்படி யமன் வந்தாக்க நம்ம பயப்படுவோம். அப்ப என்ன பண்ணு தெரியாது, கதி கலங்கி போயிடும். அவன் என்ன பண்ணான்னு சூலத்தை மேல போடுவான். அப்படியே அந்த பயத்தை யாரையுமே நினைக்க தோணாது. அது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருளான்னு ஆழ்வார் சொல்லிட்டு போயிட்டார். அப்ப எனக்கு என்ன தோணுமோ தெரியாது, கண்ணு உன்னை பார்க்குமோ, வாய் பேசுமோ பேசாதோ தெரியாது, மனசுதான் நினைக்குமோ நினைக்காத தெரியாது, கண்ணுல உன்னுடைய பாதுதான் படுமோ வேற ஏதாவது தெரியுமோ, இப்படிப்பட்ட நிலை வரைக்கும் இப்பவே நன்னா இருக்குமோ நான் நினைச்சு விடுறேன். இதுக்கு ஒரு புண்ணியம் வச்சு நீ அப்ப வா. அஜாமலனுக்கு வந்தார்களோ அது மாதிரி எல்லாருக்கும் வரலாமேன்னு ஒரு அஜாமலனுக்கே வந்தாராம். அதான் ஏன் நமக்கு வரக்கூடாது அப்படின்ற எல்லாரும் கேட்க உரிமையோட கேட்கிறோமா. அது மாதிரி அப்ப மனம் கலங்கி தேங்கும். கண்டிப்பா அந்த யமன் வரும்போது மனசு கடந்து திண்டாடி கலங்கி போய் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலையில இல்லாத இருக்குமா. அப்போது வந்தும் அருட்போது தந்தும் தந்து அருள் ஆதிக்கடவுரின் வாழ்வேன். ஆதிக்கடவுரின் வாழ்வே திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அம்பிகையே என்ன அப்போது வந்தோன்னா அந்த சமயத்தில் வந்து, இங்க அந்த போதுன்றது தாமரை எடுத்துக்கூடாது, அந்த சமயத்துல வந்து உன்னுடைய அருட்போது தந்து, உன்னுடைய அருள்ங்கக்கூடிய தாமரைய எனக்கு நீ தந்து அருள் பண்ணணும். அமுதீஸ்வர் ஒரு பாகம் அகலாத சுகபாணியா. அந்த அமுத கடேஸ்வருடைய உடம்புல இருந்து ஒரு பாகத்தை அகலாமல் என்றென்றும் சுகபாணியாக கையில வந்து கிளிய வச்சிருக்க. அப்படி சுகபாணியாக இருக்கக்கூடிய அருள் வாணி அபிராமியன், அருளை தரக்கூடிய வாமேஸ்வரியான அபிராமியன் சொல்லி பதிகத்திலும் கிட்டத்தட்ட இதே அர்த்தத்தை தான் சொல்லியிருக்கார். இது என்னன்னா இந்த அபிராமி பதிகத்துல நிறைய இருக்கு, 24 பாடல்கள் இருக்கு. எல்லாம் அப்படி பல்ல உடைக்கிற மாதிரி இருக்கு. அந்த அர்த்தம் எல்லாம் வந்து லேசா சொல்ற மாதிரி இல்ல. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மனசை தோணுத்து இந்த காமாட்சி விருத்தம் சொல்லும் போது ஒத்து வர மாதிரி இருக்கிற 4-5 பதிகத்தையா நம்ம அப்பப்போ எடுத்துன்னு பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. சரி அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி அதுல தான் இந்த இடத்துல இதை பண்ணோம்.